GT Holidays, South India's #1 travel brand. Sheen Lac Specialty Coatings, always shining Sheen Lac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். வணக்கம் எஸ் ஜே சூர்யா சார். வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம வந்து ஜூலை 19th இந்த இன்டர்வியூ பண்ணுறோம். நாளைக்கு உங்கள் பர்த்டே. ஸோ அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். தேங்க்யூ. ஒவ்வொரு வருஷமும் சில பேர் வந்து பர்த்டே அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுவாங்கல்ல, நீங்கள் தான் பண்ணுவீங்களா? ஜஸ்ட் அனதர் டே, அவ்வளோதான் ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஒரு வயசு கூடி போச்சு அந்த மாதிரி ஏதாவது? அது மட்டும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். பட் ஒன்று, நமக்கு பெரிய முன்னோடி வந்து ஒருத்தர் இருக்கார், எம்ஜி ராமச்சந்திரன். அவர் பார்க்காத வயசு கிடையாது. ஆனால் அந்த வயசுலேயும் அவர் இளமை மாறாமல் அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ ஹி இஸ் அ ரோல் மாடல் ஃபார் ஆல் த ஆக்டர்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம், அஃப்கோர்ஸ். அதில் வந்து என்றைக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, ஒன் கேன் சே இப்போ நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் கோல்டன் ஃபேஸில் இருக்கீங்க. தேங்க்யூ. இல்லை நிஜமாவே பயமும் கூட இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து இன்னைக்கு என்ன இதாக இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் எஸ்ஜே சூர்யாவோட வந்துட்டு எந்த படத்துக்குன்னு கேட்டேன். அப்படின்னு அவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ எங்கே திரும்பினாலும் நீங்கள் இருக்கீங்க. பட் வாட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இஸ், இது வந்து ஜென்ரல் கேரக்டர் ஆக்டருக்கு இது புது விஷயம் இல்லை. பிகாஸ் அவங்க வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அது பரவாயில்ல, அது போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஐதர் த வில்லன் இல்லை ஒரு செகண்ட் ஹீரோ, ஒரு பெரிய ரோல் பண்ணுறீங்க ஒவ்வொரு படத்துலையும். வாட் ஐம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் இஸ், இப்போ சிவாஜி கணேசன்னா ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதே மாதிரி எஸ்ஜே சூர்யானா ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இருக்குல்ல. அது எப்படி நீங்கள் வந்து படத்துக்கு படம் கொஞ்சமாவது ஐ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்ட்டு எப்படி மாற்றிக்கிறீங்க? அது ஒன்று, நம்ம மாற்றணும்னு ஆசைப்படுறதும் ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஐ எம் டூ லக்கி டு கெட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அது நான் அதாக தான் பார்க்குறேன். இப்போ மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஸ்ட், ஸ்டைலிஷ், ஸ்லீக் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவன் ஸ்லீக்காக தான் இருப்பான். அந்த சிச்சுவேஷன் வந்து அவனை ஹைப்பர் ஆக்கிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா டானில் ரொம்ப கம்போஸ்ட், காமாக, அதுலேயும் கொஞ்சம் ஹைப்பர் போர்ஷன் வந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட் மோடு. அப்புறம் மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி, துத்தக்கோர் டப்பிங்கே 13 நாள் தமிழ், 13 நாள் தெலுங்கு, 26 நாள் தொண்டே காலி. அன்னையிலேருந்து என்னோடய தொண்டையோட டெக்ஸ்சரே வந்து குரலோட டெக்ஸ்சரே மாறிடுச்சு அந்த படம் டப்பிங்க்கு அப்புறம். அவ்வளோ வேலை, அப்படி ஹைப்பர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படியே கட் பண்ணால் ஜீர்தண்டாவில் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட், ரொம்ப இன்டென்ஸ்டு ஒரு கேரக்டர். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராயனில் வந்து ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட். இப்போ வந்து எல்லாருமே வந்து என்னடா பாருங்கள், சார் எனக்கு கொடுத்துருக்க லுக் வந்து ஒரு ரஸ்டிக் லுக் தான். கமெண்ட்டு படித்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னலாக கமெண்ட் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் ஒரு தடவை ஒரு ட்வீட்டு போட்டிருந்தேன். தனுஷா டைரக்ஷனில் இந்த படம் எப்படி வருது அப்படின்னா, ரஸ்டிக் எட் இன்டர்நேஷ்னல் அவுட்புட்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே வந்து அது திருப்பி மக்களும் அதை கனெக்ட் ஆகுறாங்க ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ். இப்போ நம்ம போட்டதை அவங்க ஞாபகப்படுத்தியெல்லாம் அவங்க பண்ணலை, அவங்க ஃபீல் ஆனதை போட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ அது அப்போ நமக்கு ஃபீல் ஆனது டேலி ஆகுது. ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அதில் 13 நாள் டப்பிங், இந்த படத்துக்கு மொத்தமே டப்பிங் ஒரு நாள் தான். ஆமாம். ஆனால் இருந்தாலும் இன்டென்ஸ்டாக ஒரு வேலை வாங்கியிருக்காரு தனுஷா. ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளை வந்து அமையுது. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளஸிங். இப்போ நீங்கள் கேட்டதில் வந்து நான் மட்டும் அதை பண்ணலை, அந்த ப்ராஜெக்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதான் அதை ஆன்சர். அது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டரில் நீங்கள் நடிக்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து டைரக்டர் சில பேர் வந்து நீங்கள் எஸ்ஜே சூர்யா அந்த மாதிரியே நடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்படி புரியுது இல்லை? பிகாஸ் சில ஆக்டர்ஸ்க்கு வந்து அது பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும் தெரியும். ஆமாம், இல்லை அப்படி இல்லை. ஏன்னா டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ நான் எனக்கு அமைகிற டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பண்பட்ட இயக்குநர்களாக இருக்காங்க, திறம்பட்ட பண்பட்ட இயக்குநர்களாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய டிமாண்டும் அவங்களோட கன்செப்ஷனுக்கும் அவங்களோட கான்செப்டுக்கும் ஏற்ற மாதிரி தேவைப்படுறதுனால they don't want to repeat anything, they don't want to copy anything. ரைட். அதனால் அது எனக்கு அந்த ஸ்ட்ரகிள், எனக்கு அந்த நெசசிட்டி எனக்கு வந்ததில்லை. அந்த ஃபோர்ஸ் பண்ணி என்னை திருப்பி அந்த பழைய ட்ராக்குள்ளே தள்ளுற அந்த நிலைமையும் ஏற்பட்டதில்லை. நீங்கள் வந்து
செல்வராகவனோட நெஞ்சமரப்பு பண்ணியிருக்கீங்க, தனுஷோட டைரக்ஷனில் இப்போ ராயன் பண்ணுறீங்க. எனக்கு வந்து நீங்களே ஒரு டைரக்டர். ஸோ ஃப்ரம் யோர் வியூ பாயிண்ட் யூஆர் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ ஆஸ் அ டைரக்டர் இவங்க 2 பேரோட டைரக்டிங் ஸ்டைல் எப்படி, அண்ட் ஆஸ் அன் ஆக்டர்ஸை உங்களை எப்படி டைரக்ட் பண்ணாங்க அதை சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது இந்த டைரக்டர் மைண்டை கழட்டி வச்சுட்டு தான் போவேன். பட் அதை முழுக்க கழட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நான் அதோட சப்போர்ட்டை எது வரைக்கும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பண்பட்ட நடிகனுக்கே ஒரு பண்பட்ட இயக்குனருக்கு நாலேஜ் இருந்தால் தான் அதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ண முடியும். இப்போ பாரதிராஜா சார் ஏன் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருந்தார்னா அவருக்குள்ள மிகப்பெரிய ஆக்டர் இருந்தான். ரஜினி சார், கமல் சார்லாம் ஏன் மிகப்பெரிய ஆக்டருங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டைரக்டரும் இருக்காங்க. இப்போ ரஜினி சார் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் இஸ் அ கிரேட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஆக்சுவலாக அவருக்குள்ள ஒரு பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் உள்ள ஒருத்தர். ஸோ இதெல்லாம் ஒரு பினித் த லைன் இருக்கிறதுனால அது இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து அந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட்டிவாக தான் எடுத்துக்குவேன் ஒழிய ஸ்பாட்டில் போய் இந்த எக்ஸ்ட்ரா துருத்துற வேலையை பார்க்குறது அதை நான் பண்ணுறதே கிடையாது. புது டைரக்டருங்கிட்டே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ப்ரோ டைரக்டருங்கிட்ட போய் அதை கண்டிப்பாக பண்ணுறதே கிடையாது. பண்ணுறதுக்கு நான் நெசசிட்டியும் ஏற்பட்டது கிடையாது. ஐ ஜஸ்ட் அப்சர்வ். அதான் அந்த அப்சர்வேஷன் தான் கேட்குறேன். அப்சர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தனுஷ் ஷாட் வந்து எப்படின்னா ஒரு நதி மாதிரி ஒரு இடத்துலேருந்து கிளம்பி, செல்வராகவன்ற ஒரு தலைக்காவிரியிலேருந்து அவர் கிளம்பி பல லேண்டுகளில் கிராஸ் ஆகி அந்தந்த நிலத்தினுடைய உரங்களையும் சத்துகளையும் அது எடுத்துக்கிட்டு பல இடங்களில் ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க டைரக்டர்ஸ், தெலுங்கில் இருக்க டைரக்டர்ஸ், ஹிந்தியில் இருக்க டைரக்டர்ஸ், ஹாலிவுட்டில் இருக்க ரூசோ பிரதர்ஸ் வரைக்கும் போய், ஸோ ஹீ இஸ் டேக்கிங் ஆல் த பெட்டர் திங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். இதில் வந்து இவருக்குள்ளே வந்து ஒரு டைரக்ஷன் பைத்தியம் ஒன்று இருக்குது இவருக்கு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன் இந்த மனுஷன் கடந்து டைரக்ஷன் மேலே இவ்வளோ ஆசைப்பட்டு பண்ணுறாரு? அது ரொம்ப டஃப் ஜாப். டைரக்ஷன் இஸ் அ வெரி வெரி டஃப் ஜாப் சார், வெரி டஃப் ஜாப். நீங்கள் இருக்கிற பல டாப் டைரக்டர்ஸ் வந்து நடிகனாக வந்துட்டு முடியாமல் போய் தான் டைரக்டராக இங்கே இருக்காங்களே ஒழிய, அது ரொம்ப அது மாதிரியான ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் அது. அதை போய் இவர் விரும்பி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ ஜேர்னியில் அவர் வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் ஒரு நல்ல விஷயங்களை அவர் லேர்ன் பண்ண தவறியதில்லைன்றது வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்லேருந்து நமக்கு அது புரியுது. ரைட். டிசைனிங் த செட், அந்த செட்டுக்கான எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோலாக வச்சு ப்ரொடக்ஷனுக்கும் பெயின் வந்துடாமல், சன் டிவி தான் ப்ரொடியூசர்ஸ், ட்ரெயிலரில் பார்க்குற எல்லாமே செட்ஸ். அந்த செட்டு பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 crores எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது எல்லாம் இவரே போய் ஆர்ட் டைரக்டரோட உட்காந்து தனுஷார் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும். சரி, இவ்வளோ பெரிய செட்டு போட்டுட்டோம், இந்த செட்டை நான் காட்டியே தீர்வேன்னு அடம் பிடிச்சி வைடு வச்சு அதை நான் காட்டியே தீர்வேன்னு காட்டி திணிச்சு காட்டாமல், அந்த செட்டு போட்டேன் பாருன்னு காட்டாமல், தேவைப்படும் இடத்துல மட்டும் அதை காட்டி, அதை ரொம்ப அருமையான இடத்துல அதை அவ்வளோத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அவர் சார். அதாவது அவர் பண்ணுறாரு, அதை ஒரு காட்டி என்ன அந்த சீனுக்கு தேவையோ அதை மட்டுமே எடுத்து, அந்த இப்போ உண்மையாகவே ராயபுரத்தில் போய் ஷூட் பண்ணால் நம்ம வேணும்னே வைடு வச்சு அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்க மாட்டோம். அப்படி அது என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து அந்த பக்குவத்தை நான் ரசித்தேன் அவர்கிட்ட ஒரு டைரக்டராக. அதாவது நான் வந்து அமேஸ் பண்ணேன். இந்த இடத்துல மேபி நானே இருந்திருந்தால் கூட இப்போ செட்டு போட்டாச்சுப்பா அதை ஒரு ஷார்ட் வச்சு காட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஒவ்வொரு சீனுக்கும் அதை ஒரு தடவை காட்டி விட்டுரு அப்படின்னு வரலாம். அப்படி பண்ணாமல் அவர் அது ஒரு நேர்த்தியாக பண்ணார். அது அவருடைய அந்த தொழில் நேர்த்தி, அவருடைய ஜேர்னி, அந்த ஜேர்னியில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அது காட்டுச்சு. அண்ட் 2, ஹீ சிட்ஸ் வித் எவ்ரி ஒன் ஃபார் டிசைடிங் ஹிஸ் லுக். என்னோட லுக் அந்த கேர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா இவரே அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் அவரோட கூட உட்காந்து இப்படி பண்ணுன்னு சொல்லி பண்ண வச்சு, அப்புறம் அந்த பாயிண்டர் சீப் எடுத்து அவரே கூட உட்காந்து தலையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அதை ஒரு மாதிரி பண்ணி, அந்த கழுத்தில் கட்டுற கயராகட்டும், போடுற ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாம் காஸ்டியூம் டிசைனரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரோட உட்காந்து எல்லாமே டிசைட் பண்ணி, எடிட்டரோட உட்காந்து எடிட்டிங் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணி, கேமராமேனோட உட்காந்து, நான் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு அது மூலமாக லைட்டை விட்டு, அது எல்லாமே டிசைன்டு. அது எதுவுமே ஸ்பாட்டில் போய் இயல்பாக நடந்தது கிடையாது. எவ்ரி திங் இஸ் டிரைவ்டு. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவர் பண்ணுறாரு. தட் ஐ அட்மையர்டு. அதுக்கு மேலே நடிக்கிறார். அதுக்கு இவ்வளவு பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் என்ன நடிக்கணுன்றதையும் சொல்லி
முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் கேமராவில் இப்போ உங்களுக்கு சஜஷனுக்கு மாதிரி அங்கே எஸ்ஜே சூர்யா இருந்தால் இங்கே தனுஷ் சார் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்னா அதில் எங்களுக்கு சொல்லாத ஒரு புது நடி போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஐ அட்மயர். அண்ட் செல்வா சாரை பற்றி கேட்டிருந்தீங்க. செல்வா சார் எப்படின்னா அவர் ஒரு நல்ல நடிகராக இப்போ வந்துட்டுருக்காரு. பட் டைரக்டர் செல்வா சார் அந்த நடிகர் தாண்டலை, அது மட்டும் உறுதி. பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் நடித்து கொடுத்துருக்காரு. நீங்கள் செல்வராகவன் பற்றி பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, அவர் வந்து நான் ஒரு படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வரேன்னா அவர் வந்து எப்படி இறங்கணும், எந்த ஆங்கிளில் இறங்கணும் எல்லாத்தையும் அவரே நடிச்சு காமிச்சிட்டு நீங்கள் வந்து அவரை மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கரெக்டாக? கண்டிப்பாக கரெக்ட், யூ ஆர் ரைட், 100% ரைட். தனுஷ் எப்படி அந்த மாதிரி? நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவர் மற்றவங்ககிட்ட எப்படி வாங்குறாருன்றதை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி தனக்கு வேண்டியதை கொஞ்சம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் சொல்லி அவங்ககிட்ட இருந்து வரவழைச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்து வாங்கிக்குவார். எனக்கு ஏற்கனவே செல்வா சார்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அந்த நீங்கள் சொன்ன மிமிக்ன்றதில் ஒரு சின்ன அடிஷன் மட்டும் நான் சேர்த்துக்க ஆசைப்பட்றேன். அதை நான் முன்னே சொல்லும்போதே வேறு மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்ற பாயிண்ட்டு, அந்த ஜெராக்ஸ் வந்து ரா ஜெராக்ஸ் இல்லாமல் ஹார்ட் அண்ட் மைண்டோடு சேர்த்து அந்த ஜெராக்ஸ் எடுக்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய டாஸ்க். ஆமாம். ஸோ அந்த மிமிக்கை நம்ம ஹார்ட்டும் மைண்டும் சேர்த்து ஒரு 70% செல்வா சாரை வச்சுட்டு ஒரு 30% நம்மளை உள்ளே போட்டு ஒரு இதயத்துலேருந்து ஒன்று பண்ணி அதை ஜென்யூனாக பண்ணும்பொழுது அந்த அவுட்புட் நல்லா வந்துச்சு. அது எனக்கு பழகிட்டதுனால எனக்கு தனுஷார்ட்ட பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. தனுஷார் மற்ற இப்போ துஷாரா இவங்ககிட்ட எல்லாம் மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் வேலை வாங்கும்போது கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு, கொஞ்சம் அவங்களையும் பண்ண வைப்பார். நான் டோட்டலாக என்ன பண்ணிட்டேன்னா, சார் இப்போ நான் என் கேரக்டர் பேரை சொல்லி, நான் இப்போ இன்டர்வியூவில் சொல்ல முடியாது என் கேரக்டர் பேரை சொல்லி, சார் இவனா நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி நடிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த சீரியை கொடுத்து நடிக்க சொல்லுவேன். அவர் நடிப்பார். கண்ணில் நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்குவேன், அவரை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். நைட்டு காதில் போய் ஹெட்ஃபோன் போட்டு அப்படியே தூங்கும்போது கேட்டுகிட்டே தூங்கிடுவேன் நான். எனக்கு மார்னிங் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். நான் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணேன். ஸோ கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தனுஷ். ஸோ நீங்கள் நடிச்சிருக்கிறது வந்து தனுஷ் சார் தான். ஓவரால் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எஸ்ஜே சூர்யா ஒரு நல்ல நடிகரா? டில் டுடே அஃப்கோர்ஸ் நான் நல்ல நடிகன்னு இன்றைக்கி மற்றவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் நான் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்குள்ளே நடிகன் இருக்கான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ அதனால தான் நான் டைரக்ட் பண்ணேன், அதனால தான் நான் சம்பாதிச்சேன், அதனால தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதனால் அது ஹோல் ஸ்டோரி எவ்ரிபடி நோஸ், என்டையர் தமிழ்நாடு நோஸ் அபவுட் இட். எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் நல்ல நடிகன். அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டெஃபினிஷனில் நல்ல நடிப்புனா என்ன? தட் இஸ் நான் வந்து யூ சி யோர் செல்ஃப் ஆன் அ மானிட்டர் ஆர் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஃபில்மில். ஸோ நீங்கள் எதை பார்த்து பரவாயில்லப்பா நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று வரும்ல? ஒரு இயக்குனர் கதையை சொல்லும்பொழுது, அந்த கான்செப்டை சொல்லும்பொழுது மைண்டில் ஒன்று பல்ப் எரியும். அந்த அப்படின்னு ஒன்று அடிக்கும். அந்த மொமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணி உள்ளே பத்திரமா வச்சுக்குவேன். அந்த பல்ப் வந்து இந்த கேரக்டர் நான் இப்படி பண்ண போகிறேன் அந்த மாதிரியா? இல்லை, அவர் சொல்லும்போதே அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். எக்ஸைட்மெண்ட். இப்போ அந்த நேரேஷன்லேயே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். வரும்போதே டபக்குன்னு அடிச்சிடும். ஓகே, இதை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் மைண்டில் அப்படின்னு அந்த ஹை பாயிண்ட்டை மைண்டில் ப்ரிசர்வ் பண்ணிக்குவேன். அந்த சீன் வரும்பொழுது அதில் நம்ம ஜென்யூனாக போகும்போது அந்த பதிவு ப்ரிசர்வ் பண்ண வச்ச பாயிண்ட்ஸை பூரா திருப்பி எடுத்து உள்ளே விட்டு இது பண்ணுவேன். ஸோ அது அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி அதோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம ஒரு லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா இத்தனை நாள். இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ ஏன் டைரக்ஷனை வந்து அவர் ஈஸியாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இத்தனை அந்த நதி வந்து பல நிலங்களில் வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம பார்த்த படங்கள், நம்ம பார்த்து ஒர்க் பண்ண ஆளுங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, மனிதர்கள் எல்லாமே பேக் மைண்டில் இருக்கும். ஸோ அந்த ஹை பாயிண்ட்ஸ் அடிக்கும்போது இந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம், இந்த மோடில் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அது ஹெல்ப் பண்ணும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோத்தையும் மைண்டில் வச்சுட்டு இதெல்லாம் நான் காப்பி அடிக்க போகிறேன்ட்டு பண்ணாமல் நம்ம உள்ளுக்குள்ளே ஜெனியூனாக ஒன்று பண்ண ஆரம்பிக்கும் போது அது நம்மளை அறியாமல் நம்மகிட்டருந்து உண்மையாக ஒன்று வரும். ரைட்.
இப்போ தனுஷாட்ட அந்த இதை வாங்கிட்டு பண்ணுறோம்னா வாங்கிட்டு பண்ணி ஜெராக்ஸ் எடுக்க முடியாதுல்ல. ஜெராக்ஸ் எடுத்தால் அது ஏதோ இட் வில் பி லைக் ஸ்பிட்டிங் த டயலாக்ஸ். அது பண்ண போகிறது இல்லைல்ல. அதை உள்வாங்கி எடுத்து அடிக்கும் பொழுது அது நம்மளை அறியாமல் அதுக்குள்ளே நம்மளை அறியாமல் சில புது விஷயங்களை உள்ளே போட்டு ஒன்று கொடுத்துருப்போம். ரைட். அது வந்து பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, அதுவாக நடக்குது. ஒரு சிங்கர் எடுத்துக்கோங்களேன். சரி கமா பாத நீசா அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி கமா பாத நீசா அதை சரி ரீகா காமா பாதா அப்படி பல சரளவாளிகள்லாம் 18 வருஷம் 20 வருஷம் பண்ணி 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேக் மைண்டில் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு பாட்டை பாடணும்னு போகும்பொழுது இப்போ சரியம் பாருன்னா அவங்களா கண்டுபிடிச்சாங்க கிடையாது. இன்னொருத்தர் யாரோ கண்டுபிடிச்சி வச்சதை அவங்க பண்ணி 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 கற்றுட்டு வரேன். இன்றைக்கி ஒரு பாட்டுன்னு வரும்போது இப்போ ரகுமான் சார் உயிரே நீ தானே நீ தானே அப்படிங்கும்போது அவரை சரியாக மனுஷா மைண்டில் வச்சுருக்காரு கிடையாது. ஹீ இஸ் பீயிங் ஹிம்செல்ஃப், அவ்வளோதான். அப்போ ஏற்கனவே கற்றுக்கிட்டது பின்மண்டையில் ஹெல்ப் பண்ணுது. முன்னாடி இருக்கக்கூடிய சிங்கிங் ஹார்ட்டோடு சேர்ந்து அதை பாடு. அப்படியே எங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு டீட்டோ போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரைட். நான் ஏன் இந்த கொஷின் கேட்டேன்னா, பிகாஸ் மற்றவங்க நம்மளை பாராட்டுறது ஒரு விஷயம், தட் இஸ் சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காரு, அது ஒரு விஷயம். பட் நம்மளுக்கே ஒரு இன்டர்னலாக ஒரு இது இருக்கும்ல, இந்த படம் நல்லா வந்திருக்கு, இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். தட் இஸ் இல்லை பண்ணியிருக்கலாம். அது வந்து என்னென்னா படத்தை நேம் பண்ண சொல்ல, பட் உங்களுக்காக சில சமயம் அது பிகாஸ் உங்களுக்கு அந்த நடிச்சுட்டு வந்தப்புறமா நடிச்சுட்டு வந்தப்புறம் அங்கே நடிக்கும்போதே தெரிஞ்சிடும் ஐயோ இது ஒன்று பண்ணியிருக்கலாமோ அப்படின்னா அங்கேயே ஒன்று கேட்டுருது. அதை மீறி ரொம்ப ரேராக வரும். ஏன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும்ல. அதாவது பாயிண்டில் ஒன்று வச்சுக்கிறது சார். என்ன வச்சுக்கிறதுன்னா, இன்றைக்கி இந்த கேமரா நமக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த நாளும் இந்த டைமும் உனக்கு திருப்பி கிடையாது. அது பேக் மைண்டில் இருக்குது சார். அதாவது இன்றைக்கி இந்த ஷார்ட்டை நம்ம நடிக்க போகிறோம்ல, இந்த 24 ஹவர்ஸ் கழிஞ்சிருச்சுன்னா திருப்பி இது உனக்கு கிடையாது. யூ ஹாவ் டு டூ த பெஸ்ட். பெஸ்ட்டுன்றது என்ன, யூ ஹாவ் டு டூ யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். த பெஸ்ட்னா அதுக்கு கம்பேரிசன் இல்லை, அது போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உள்ள நாலெட்ஜில் இன்றைக்கி பெஸ்ட்டை நீ பண்ணிவிடு. அதை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை. அதான் நான் சொல்லுவேன், நம்ம அறிவாளியா முட்டாளா பலசாலியா நமக்கு தெரியாது, வீக்கானாலா தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தையும் 100% பயன்படுத்தி அந்த கணத்திற்கு உண்மையாக இருப்பது என்பதில் அந்த சின்சியாரிட்டின்ற கணக்கில் வந்தோம்னா நம்ம 100 மார்க்கில் நிற்போம் எப்பொழுதுமே. இப்போ நான் சொல்ல போகிறது, ஐ திங்க் இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஐ எம் கிவிங் யூ அ காம்ப்ளிமெண்ட். எனக்கு வந்து ஐ ஃபைண்ட் யூ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஆக்டர்ஸ். இது ஏன்னா உங்களோட ஸ்டைல் இஸ் அ மிக்ஸ், நான் பார்த்த மட்டும் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் சிவாஜி கணேசன் அண்ட் ஜிம் கேரி. இது ஒரு ரொம்ப அன்யூஷுவல் மிக்ஸ். ஒரு ஸ்டில்லாக நின்னா கூட ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அந்த there is some attitude, there is some action, there is always some energy. எனக்கு அது ஜிம் கேரியோட எல்லா படமும் பார்த்தா அது ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கும். அது அவர் பர்ஃபார்ம் பண்ணுற சீனில் இருக்கும் சரி, பட் ஸ்டில்லாக இருக்கிற சீன்லேயும் ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கும். தட் யூ ஹேவ் தட், அண்ட் ஐ டோன்ட் திங்க் மெனி ஆக்டர்ஸ் ஹேவ் தட். அது ஐ திங்க் தட்ஸ் அமேசிங். அதனால தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து இப்போது மார்க் ஆண்டனி பார்த்தோன்னா I was so amazed. I was like, I just love that movie. Thank you. And of course, நீங்க பண்ணது அது எனக்கு I was just blown away. To the core. அவ்வளவுதான். அந்த படமே வந்து it was so beautifully அமைஞ்சது. and written and plus அது மேல நீங்க அவ்வளோ இது பண்ணிட்டு, so when you have that capacity, that energy, இப்போ ஒரு ஸ்டில்லா ஒரு ரோல் ப்ளே பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொம்மை, அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். அது வந்து ஒரு கொஞ்சம் உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கலா அந்த மாதிரி பண்ண ரோல். நீங்க ஹவு டு யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப்? ஆமாம், அந்த படம் வந்து ஆக்சுவலாக கமர்ஷியலாக நார்மலாக தான் போச்சு அந்த படம். ஓகே, அது ஆக்டிங்கிறது பண்ணுறதுன்னா அந்த கதைக்கு தேவையான, அதான் ராதாமோகன் சாரோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அதை பிடிச்சி போயிடுவேன். அதே நீங்கள் சொன்னது தான், அதான் அந்த டைரக்டரை பிடிச்சி போகிறது தான் சார். அண்ட் ஒன் மோர் திங், அதை பண்ணும்போது நம்ம பீயிங் த கேரக்டராக மாறும்போது சார் அதில் ஒரு மேஜிக் நடக்குது சார். அது நமக்கு தெரியாமலேயே ஒன்று நடக்குது சார். அதுதான் சொல்ல, இந்த சரிகமப நிசா கற்றுக்கிட்ட மாதிரி தான். முன்னாடி உள்ள ஒரு ஆக்டிங்கில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் லைஃப்பை. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சார். எப்படி பண்ணுறது? எப்படி பண்ணுறதுன்னா, புக் படிப்பீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை,
முன்ன மாரிஸ் கார்னு ஒன்று உண்டு தெரியுமா? அதுலேருந்து இன்றைக்கி வந்து மேபேக் வரைக்கும் வந்துருச்சுல்ல. எப்போ அப்டேட் ஆச்சு அது? எதுலெல்லாம் அப்டேட் ஆகி வந்துச்சு? அதில் இல்லாத என்னமெல்லாம் இன்றைக்கி இருக்குது? வீல் மட்டும் காமன், அதை மட்டும் மாற்ற முடியாது. ரொம்ப நாளாக ஒரு மார்க்கெட் சதுரமாகணும்னா வண்டி ஓடாது. வீலை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? அந்த அப்டேட்டை நம்ம ஆக்டிங்லேயே எடுத்துக்கிட்டே வரும். அதான் எப்படின்னு கேட்குறேன். இப்போ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சிங் ஃபிலிம்ஸில் கூட இருக்குது சார். ஓகே, இப்போ ஒரு லியோனார்டோ டிகாப்ரியோ அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்க எத்தனையோ எடுத்துகிட்டு அவன் வளர்றான். இப்போ அவனை பார்க்கும்போது நமக்கு ஒன்று மைண்டில் ஒன்று வரும், ஓ இந்த ஆங்கிள் கூட அடிக்கலாம்ல அப்படின்னு. அது கிட்டத்தட்ட பார்த்து சில நேரம் அவன் கஷ்டப்பட்டு நடித்ததை ஊரில் நடந்துக்கிட்டு இருக்க அவன் சாதாரணமாக அதுவாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதை நம்ம பிக்கப் பண்ண முடியும். இப்போ பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அவர் பண்ண ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவங்க பக்கத்துலேயே ஒரு 100 கேரக்டர் நடந்துகிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவன் அதுவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இவர் இதுவாக அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் வாழ்ந்துருப்பார். அவன் ஃபுல் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துட்டு ஒருத்தனெலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இதை இவர் இப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு, அப்போ நம்ம இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும்? ஆமாம் இல்லை, இப்படி கத்தி சொன்ன விஷயத்தை இப்படி சொன்னாலும் ரீச் ஆகுது இல்லை, இல்லை இதை கத்தி தான் சொல்லணும், இது இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சில அந்த அந்த க்ரெசண்டோ ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மோடுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த க்ரெசண்டோவை வந்து அன்னன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு வரதான் அப்டேட்டுன்ற ஒரு பாயிண்ட். அந்த அப்டேட்டுன்றது அதில் தான் வருது, கம்பேரிசனில் தான் அப்டேட் இருக்குது. ரைட். ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் படங்களை பார்த்து பர்ஃபார்மன்ஸை பார்த்து ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே உள்ளே இருக்கிறது சேர்த்து தான் அது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எனக்கு ஒய்ஜி மகேந்திரன் ஒரு இதில் சொன்னார், நான் 2-3 இன்டர்வியூட சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லலாம். சிவாஜி கணேசன் சார் வந்து ட்ராமாலெல்லாம் நடிச்சிட்டு இருக்க டைமில் அவங்களுக்கு சாப்பாடு தான் இருக்கும், சம்பளம் எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது, நடித்தா சாப்பாடு. ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா போய் எங்கடா வெளியே போயிட்டு வரணும், ஏதாவது வெளியில் போய் சுற்றிட்டு வரணும், தம் அடிக்கணும் காசு வேணும், தண்ணி அடிக்கணும் காசு வேணும்னா அது காசு இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்களாம், சீனியர் ஆக்டருங்களோட துணியை துவைச்சி போட்டு காசு வாங்கிக்குவாங்க. அப்போ வி.கே. ராமசாமி சார் சீனியர் ஆக்டர், இவர் கம்மி ஆக்டர், யார் சிவாஜி சார். வி.கே. ராமசாமி சார் துணியெல்லாம் துவைச்சி போட்டு காசு வாங்கிக்குவாராம். அந்த காசை வாங்கிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால், கேசினோ தேட்டரில் போய் இங்கிலீஷ் படம் பார்க்குறது. ஸோ எங்கேயோ கால்டன் ஹெஸ்டனும் அந்த டைமில் இருக்கக்கூடிய டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சிவாஜி சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சிவாஜி சார் அப்படின்றாருன்னா அதில் எங்கேயோ ஒரு ஹாலிவுட் ஆக்டர் உள்ளே இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒருத்தர் அந்த ஆர்ட்டை தூக்கி சுமந்துக்கிட்டே தான் போகிறதே ஒழிய, நம்ம ஊடகமாக தான் இருக்கிறோமே ஒழிய, அந்த ஊடகமாக இருக்கிறதுக்கு நமக்குள்ளே அந்த டேலண்ட் இருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரைட், அவ்வளோதான். நம்ம வந்து சொல்கிறோம்ல, ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங். இப்போ எம்.கே. தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் காலத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். ஆனால் சிவாஜி கணேசன் வந்தோடனே அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக பார்க்குறாங்க. கரெக்டு. அதே மாதிரி இப்போது கமல் வராரு, கமல் வந்தப்புறம் சிவாஜி கணேசனை கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக பார்க்குறாங்க. நான் வந்து இண்டிவிஜுவலாக கம்பேர் பண்ணல, ஐ எம் ஜஸ்ட் ஜென்ரேஷனாக ஒரு சின்ன பாயிண்ட்டாக சொல்கிறீங்க. இப்போ பாயிண்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு பழைய படத்தை பார்க்குறோம். இப்போ நான் ஒரு சிவாஜி கணேசன் படத்தை பார்க்குறேன். இப்போ எனக்கு சிவாஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ ஒரு ஜென் என்ன, இப்போ ஜென் ஒய், ஜென் எக்ஸ், ஜென் ஜி, ஏதோ அவங்கள பார்க்குறாங்க. அவங்க வந்து ஹவு டு தே அப்ரிஷியேட் அண்ட் ஓல்டர் பர்ஃபார்மன்ஸ்? பிகாஸ் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய ஆக்டர்கள் வந்து, நடிகர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது டெஃபினட்டாக இருக்குது. பட் ஒரு ஓல்டர் பர்ஃபார்மன்ஸை ஹவு டு யூ அப்ரிஷியேட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பெரிய பெரிய லெஜெண்டரி ஆக்டருங்க மேலே சில கம்ப்ளைண்ட் உண்டு. இன்றைக்கி நம்ம ரசித்து பார்க்குற எம்ஜிஆர் சார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. அவரை பற்றியே ஒரு சின்ன கமெண்டெல்லாம் படிப்பாங்க. அழணும்னா அவருக்கு பக்கத்தில் பில்லர் வேணும் அப்படின்ட்டு வச்சு அழுதுருவார், அப்படி சிவாஜி சார் தான் நின்று அழுவார், இப்படிலாம் ஒரு கம்பேரிசன் ஒன்று உண்டு. அப்புறம் ஒரு மாஸ் சீன் பண்ணோன்னா அது சிவாஜி சார் மட்டும்தான், எம்ஜிஆர் சார் மட்டும்தான் முடியும், சிவாஜி சார் முடியாது, இப்படி காலகாலத்துக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஹையஸ்ட் எனர்ஜி அந்த டைமுக்கு அது கரெக்டாக இருந்திருக்கு. இன்றைக்கி பர்செப்ஷன்லேருந்து பார்க்கும்பொழுது அதை நம்ம முழுக்க ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சில விஷயங்கள் எவால்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து சரோஜா மேடம் வந்து அப்படின்னு அழுதுட்டு போவாங்க.
இப்போ இப்போ அப்படி யாரும் அழுகிறது இல்லை. இதைத்தான் அந்த அப்டேட்டிங்கிற பாயிண்ட்டை சொல்லுவார். இதை ஒருத்தன் பிரேக் பண்ணுவான். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே தியாகராஜ பாகவதர் பாடிக்கிட்டே வரும்பொழுது பராசக்தியில் ஒருத்தன் திடீர்னு உள்ளே வந்து பூந்து டயலாக் அடித்து பிடிச்சு பின்னி பெடல் எடுக்கிற அப்படி ஒருத்தர் வந்து அப்போ அந்த பாடிக்கிட்டே நடித்தது வந்து பழசாகுது. ஆமாம். இப்போ அது இப்படி ஒன்று வருது இல்லை அப்படின்னு ஒன்று வருது. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா தியாகராஜ பாகவதர் வந்து டக்குன்னு தன்னை ஏதோ உடச்சி இதுக்குள்ளே வந்திருக்கணும். அப்படி வந்தால் இன்னும் லைஃப் உண்டு. அது 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 தெரியாதுல்ல. அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் ஒன்று வேணும். அவ்வளோ பெரிய லிஜெண்டாக வாழ்கிறதே சில நேரம் வந்து கண்ணை கவர் பண்ணிட விதமாகவும் இருக்கலாம். தெரியல. அதுதான் அந்த அப்டேட்டிங் குவாலிட்டின்றது தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஷாருக் கான் சார் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கே சில நேரம் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு சக்கிதே இந்தியாவில் அவர் நடிக்கிறதுக்குள்ளே அவரை போட்டு பழாப்படுத்திட்டார் அந்த டைரக்டர்னு சொல்லுவாங்க. தலையை திருப்பாத, இப்படி ஆட்டாத அப்படின்னு சொல்லி நிறையா சொன்னாலாம் சொல்லுவாங்க. பட் தட் வாஸ் அ கிரேட் அவுட்புட் இன் இஸ் கேரியர் டில் தட் டைம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டைரக்டர் ஒருத்தர் வேலை வாங்கியிருக்காங்களா, அவரும் அதுக்கு அடிபடிஞ்சு போயிருக்காரு இல்லையா. இதைத்தான் அந்த பண்பட்டு இருக்கிறதுன்றத சொல்ல வரேன். பட் அந்த மேட்னஸையும் விட்டுறக்கூடாது. அதுதான் அது மேட்னஸை விட போயக்கூடாது. அது என்றைக்குமே வந்துடுது. இப்போ ராயன் பற்றி பேசலாம். when you see Dhanush, when you see him act, you know he's one of the best actors we have today. Yes, of course. So நீங்கள் வந்து நிறைய பேரை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய பேரை நடிக்க வச்சிருக்கீங்க, நீங்களே இப்போ நடிகராக இருக்கீங்க. வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் ஹிஸ் ப்ராசஸ்? அவர் எப்படி வந்து பிகாஸ் நிறைய பேர் வந்து தே டோல்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அபவுட், அவருக்கு ஒரு பயங்கர மெமரி இருக்குது, ஒரு பேஜ் வந்து ஒரு வாட்டி படித்தா அப்படியே வந்து ஞாபகம் வச்சுட்டு பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஹிஸ் ப்ராசஸ்? பியாண்ட் ஆல் திஸ் மெமரி அண்ட் அதர் திங்ஸ் அவர்கிட்ட வந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக தேவையானது அந்த இன்னர் ஸ்ட்ரென்த். அதை வச்சு தான் அதை பிடிக்க முடியும் ஆடியன்ஸை. அதுக்கு வந்து எப்போ ஒருத்தன் வந்து ஒரு மேடு ஃபாலோ எப்போ வரும்னு சொன்னான். இப்போ நம்ம ஜாக்கி சான் படம் பார்த்து வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைக்கிள் எடுக்க வரவன் அடிக்கடி இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். சைக்கிள் எடுக்க வரவன் வந்து இந்த பேரிகேடில் அப்படி ஜம்ப் பண்ணி எடுப்பான் அந்த பர்டிகுலர் மூமெண்ட். ஏன்னா தியேட்டர்லேருந்து அவன் வெளியே வந்துட்டான். இன்னும் ஜாக்கி சான் அவன் பாடிக்குள்ளே கொடுத்த எனர்ஜிலேருந்து அவன் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் எனர்ஜியை வந்து அவர் உள்ளே தூக்கி போடுறார் இல்லையா. அந்த மாதிரி இவற்றை வந்து ஒரு பவர்ஃபுல் ஐஸ் வச்சுக்கிட்டு ஒரு 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 இன்னர் எமோஷனை தூக்கி ஒன்று அடிக்கிறார். அது வந்து இட் கான்ட் பி எக்ஸ்பிளைன்ட், இட் ஹேஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் இட். அது வந்து இஸ் ஃபார் திஸ் மூவி ஹி ஹஸ் டன் தட். இவர் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கார் இல்லையா திருச்சி டெம்பிளம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மோடே இல்லாத வேற ஒரு மோடு பண்ணியிருப்பார். ஒரு நல்ல ஜாலியான ஒரு பையனாக அவர் பண்ணியிருப்பார். அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டராக அந்த ராயனா முன்னாடி வந்து அவர் நிற்கிறார். ஸோ ஒரு ஒரு ஸ்க்ரீனில் திருச்சி டெம்பிளத்தை அவர் கேரக்டரை பார்த்தேன் நான். சஜஷனில் கேமரா சஜஷனில் நான் இருந்துக்கிட்டு ஃபேவரிங் ஆக்டராக அவர் முன்னாடி இன்றைக்கி ராயனா அவர் நடிக்கிறத பார்க்கும்போது வாஸ்ட் டிஃப்ரென்ஸு இருக்குது. இதை தான் பிரகாஷ் ராஜ் சாரை ஸ்டேஜில் அன்றைக்கி சொன்னேன். அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான் அதை பண்ண விடுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இட் கான் பி எக்ஸ்பிளைன், இட் ஹேஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இது ஏன் கேட்குறதுனா சில சமயம் வந்து உங்களையும் மீறி ஏதாவது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ இன்னர் எனர்ஜி அது வந்து ஒரு இன்னர் எனர்ஜியை அந்த ஃபேஸில் கொண்டு வர்றதுன்றது வந்து அதான் ஒரு ஆக்டரோட குவாலிட்டி. அதில் வந்து அவர் நல்ல ஹை ஃபார்மில் இருக்கார். வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி இன் ஹேண்ட்லிங்? இப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து சில பேர் 100 கோடிங்கிறாங்க, 120 கோடி, வாட் எவர் இட் இஸ் த பிக் பட்ஜெட் ஃபிலிம். ஓகே, ஸோ இப்போ எல்லா படமே பண்ணுறது கஷ்டம்தான். பட் ஒரு பர்டிகுலர் பிக் பட்ஜெட் படங்கிறது ஹவு டிஃபிகல்ட், வாட் ஆர் த அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல. ஆமாம், அது என்னென்ன இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணும்போது? இல்லை அது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ப்ரீவியஸ் சக்ஸஸை கொடுத்து அதோட பேராமீட்டரை ஏற்றிக்கிட்டே வரணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் முன்னாடி என்ன சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ முன்னாடி உங்கள் படம் வந்து 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அடுத்த படத்தை 180 வரைக்கும் புஷ் பண்ணலாம், வந்துடும். ஏன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட் பற்றி பேசுகிறீங்களா பட்ஜெட் பற்றி பேசுகிறீங்களா? பட்ஜெட்டை டிசைட் பண்ணுறதே மார்க்கெட் தான். ரைட். நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு தாங்குற ஆள்னு எதை வச்சு பண்ணுறது? உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட், ப்ரீவியஸ் மார்க்கெட், உங்களோட ப்ரீவியஸ் மார்க்கெட்டே உங்களோட ப்ரீவியஸ் சக்ஸஸ் தான் உங்களோட மார்க்கெட். ரைட்.
100 படம் பண்ணியிருந்தாலும் சரி 1000 படம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ யார் அவ்வளோதான் கணக்கு. நேற்றுனாவன் முந்தானத்துனாவன் அதெல்லாம் கவுண்டே வராது. ப்ரீவியஸ் ஃபிலிமில் நீ யார், அதுதான் இன்னைக்கு கவுண்ட். அவ்வளோதான். மேபி ஒரு 2 படம் பொறுத்துக்கலாம். உன்னுடைய பின் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மற்றவனுக்கு ஒரு படத்துக்கு கொடுக்குற லிவேஜை உங்களுக்கு ஒரு 3 படத்துக்கு கொடுப்பாங்க. அது அவ்வளோதான். பட் அதுவுமே ரொம்ப இட் இஸ் வெரி ரிஸ்கி. தட்ஸ் வை இட் இஸ் ஷோபிஸ். தட்ஸ் வை யூ ஆர் ஸ்பெஷல். தட்ஸ் வை யூ ஆர் செலிப்ரேட்டட். ஏன்னா இவ்வளோ டஃப்புக்குள்ளே நீ இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்குன்றதான் உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டு. அதுதான் உன்னுடைய பவர். ஸோ அந்த பட்ஜெட்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களை முந்தின படம் 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கா, யூ ஆர் அலவுட் டு ஸ்பெண்ட் 175. அதான் இப்போ இந்த 175 ஸ்பெண்ட் பண்ண படத்தை நீங்கள் வந்து 250 கோடி ரூபா 300 கோடி ரூபா கலெக்ஷன் கொடுங்க. அடுத்த படத்தை நீங்கள் 350 கோடி ரூபா செலவழிக்கிறதுக்கு ஆள் வருவாங்க. நம்பிக்கை வரும். யார் வந்து பிளான் பண்ணிக்கிட்டெல்லாம் பண்ணுறதில்ல, கேட்டு வாங்குறது இல்லது, தானாக கிடைப்பது, போராடி எடுப்பது. அதான் ஒரு பாப்பாண்டி டைரக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ராயன் டைரக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பவர் பாண்டியில் வந்து அவர் ஒரு சின்ன கேரக்டராக தான் வச்சுருந்தார். இட் இஸ் லைக் கேமியோ அவருக்கு. அவர் கேமியோ. அவங்க வந்து முன்னாடி இருக்கிற ஹீரோ யாருன்னா ராஜ்கிரண். இப்போது ஒரு பெரிய டைரக்டரு ரஜினி சாரை வச்சு, விஜய் சாரை வச்சு, அஜித் சாரை வச்சு இப்படி படம் பண்ணால் அதுக்கு வேறு பட்ஜெட். அதே பெரிய டைரக்டர் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, பேர் சொல்ல வேண்டாம், யாரையும் ஹெல்ப் பண்ண வேண்டியது, நார்மலாக ஹீரோ வச்சு படம் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸும் அந்த பட்ஜெட்டோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ தனுஷ் சார் வந்து ராஜ்கிரண் சாரை வச்சு படம் எடுக்கும்பொழுது ராஜ்கிரண் சாருடைய முந்தின சக்ஸஸ், தனுஷ் சாருடைய டைரக்டராக அவருடைய முந்தின சக்ஸஸ் தான் கவுண்ட்டுக்கு வரும். ரைட். அவர் ஆக்டராக பண்ண அச்சீவ்மெண்ட் கவுண்ட்டுக்கு வராது. அதனால தான் அதுக்கு பட்ஜெட் அவ்வளவு. இப்போ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கார் சாரும். அது அவங்க டீமில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. டேரக்டரும் போராடி பண்ணியிருக்கார். பாவம், அது நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அந்த 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 ஒரு ஆக்டராகவும் ஒரு சோகால்டு பின்னாடி இருந்து பாதுகாத்த அந்த டைரக்டராகவும் அவருக்கு வந்து ஒரு இவ்வளோ கலெக்ஷன் வரும் பொழுது இந்த படத்தை நம்பி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்ற இடத்துக்கு படம் பொசிஷன் தள்ளப்படுறது இல்லை. அப்போ ரகுமான் சார் உள்ளே வராரு, அவருக்கு வேண்டிய பட்ஜெட் வருது, இத்தனை ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க, பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டராக வராரு, யூ ஆர் கெட்டிங் த ஹை கிளாஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லா இடத்துலையும். ஆமாம், இத்தனை பேர் உள்ளே இப்படி வராங்க, இத்தனை பேர் உள்ளே வரணும்னா அதுக்கு பட்ஜெட் வேணும்ல, எல்லாமே இருக்குல்ல. எல்லாமே அது ப்ரீவியஸ் சக்ஸஸோடைய லெகசி. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் அப்பப்போ போகிறீங்க, ட்விட்டரில் தான் ட்வீட் பண்ணுறீங்க. இன்றைய ஆடியன்ஸ் பற்றி, சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தே ஆர் ஆல்வேஸ் கிரேட்டுங்க. தே ஆர் மாஸ் இஸ் த காட். யூனோ ஒய்? இண்டிவிஜுவலாக பார்த்தா அந்த மாஸில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். இண்டிவிஜுவல் பவர் இஸ் நாட் அ பவர். ரைட். மாஸ் பவர் வந்து வேற ஆகும். அந்த மாஸுக்குன்னு வேற பவர் இருக்கு. அது மொத்த குழுமைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு யூனிவர்ஸோட கனெக்ட் மாதிரி. அது ஏதோ ஒரு படம் பார்த்தேன், பழைய படம் ஒன்று சொல்லுவேன், அது இதை கனெக்ட் பண்ணி ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், நல்லாயிருக்கும், அது மறந்துடுச்சு. அதாவது இண்டிவிஜுவல் இது இல்லை, அந்த மாஸுக்கு தான் வேல்யூ. மாஸ் இஸ் த பவர். மாஸ் பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் போய் கனெக்ட் ஆகும். அந்த மாஸில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், இந்த இவர் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க. பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அது கரெக்டு கிடையாது. நீங்கள் அந்த தேட்டருக்குள்ளே போய் உட்காரும்போது நீங்கள் வேற ஆள். இப்போ உங்களே வந்து தனியாக வந்து படம் போட்டு காட்டினா நீங்கள் உங்களால் சரியாக சொல்ல முடியாது. அந்த கூட்டத்தோடு உட்காந்து அந்த படம் பார்க்கும்போது வேற ஒன்று வரும். ரைட். ஆக்சுவலி அதை நான் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, ரீசெண்டாக மார்க் ஆண்டனி வந்து நான் தியேட்டரில் பார்த்ததுக்கும் அப்புறம் நான் போய் நிறைய பேர்கிட்ட சொன்ன அப்புறம் அவன் ஓடிடியில் பார்த்துட்டு இது நீ சொன்ன மாதிரி அவ்வளோ இதுவாக இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் தியேட்டர் எனர்ஜியோட பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு வேற, அது வேற. நீங்கள் தனியாக வந்து 20 நிமிஷமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அந்த படத்தில் கதை செட் ஆகிறதுக்கே 40 மினிட்ஸ் வந்து செட் ஆகிறதுக்குள்ளே போர் அடிச்சிடும் கொஞ்சம் நேரம். அந்த ஃபோன் வந்து எப்போ விஷால் சாருக்கு கை கிடைக்குதோ அங்கே தான் ஃபஸ்ட்டு கியர் விடும்.
அடுத்து என் கைக்கு வரும்போது அது செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு போயிடும். ஸோ அதான் அது வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் ஆடியன்ஸுக்கு. ரைட். இப்போ நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறீங்க, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது பண்ணி பிகாஸ் இவ்வளோ படங்களை நீங்கள் வச்சுட்டு இது எப்போ பண்ண போறீங்கன்னு தெரில. அதான் சொல்லு, என் டேட்டே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி முடிவு பண்ணிடுவோம். அடுத்த வருஷமா? ஆமாம், கண்டிப்பாக 25 ஜூலைக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம். ரைட். ஸோ அந்த படத்தை நீங்கள் வந்து இப்போது எழுதி வச்சுருக்கீங்க, அது ஒரு ஐடியா இருக்குது. இஸ் இட் பாசிபிள் டு மேக் அ மூவி தட் வில் சாட்டிஸ்ஃபை போத் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ் அண்ட் ஓடிடி ஆடியன்ஸ்? யா சார், அது முடியும் சார். அதுக்கு என்ன, அந்த மூவியில் என்ன இருக்கணும்? நவரசம் இருக்கணும் சார். நவரசம் இருக்கணும் சார். அந்த நவரச கான்செப்ட் நான் போயிடுச்சுன்னு நினச்சேன். நோ, தட்ஸ் எவர் கிரீன். நல்ல கண்டென்ட், songs are a background score, drama, love. If it is a love movie, then love for love. Okay? Illa if it is a patriotic film, love for nation. If it is a father-son film, love for parents. ஏதோ ஒரு ட்ராமா, ஒரு நல்ல ட்ராமா, ஒரு இமோஷன், ஒரு எமோஷன். அதில் ட்ராமா இருக்கணும். எமோஷன் ராவா சொன்னாலும் டயர்ட் ஆகிடும். ராவாக இருக்கும், டயர்ட். ட்ராமா பண்ணணும். அதில் ட்ராமா, காமெடினா செப்பரேட் காமெடி ட்ராக் வைக்க சொல்லலை, அதுக்குள்ளேயே காமெடி இருக்கணும். அதுக்குள்ளேயே காமெடி வரணும். காமெடி இப்படி இந்த நவரசங்களும் இருக்கணும். ரைட். இருந்ததுன்னா அது மிஸ்ஸே ஆகாது. அது நீங்கள் எத்தனை நேரம் பார்த்தாலும் திருப்பி பார்க்க என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது எஸ்ஜே சூர்யா டைரக்ட் பண்ணுற படம், நீங்கள் வந்து முதல்ல டைரக்ட் பண்ண படங்கள்லாம் அந்த ஜென்ரேஷனே வேறு. ஆனால் இப்போ வந்து ஒரு தமிழ் படம்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கப்பா, ஒரு 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 அப்படி தான் வந்து ஒரு 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 ஸ்டைல் மாதிரி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நான் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணுறேன், பட் எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வந்துடுச்சு. பாட்டெல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்டில் போகுது. இப்போ பாகுபலி என்ன சொல்கிறது? பாகுபலி வந்து அது ஒரு அமர்ஜித கதை, ஒரு ஃபேண்டசி. வாட் எவர். அதில் நீங்கள் இதில் நவரசமும் இருக்குது, அதில் ட்ராமா இருக்குது, காமெடி இருக்குது. ஸோ தட் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆமாம். நான் பாகுபலி 1 பற்றி சொல்ல, நான் சொல்ல பாகுபலி 2 பற்றி. எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே, எக்ஸ்ட்ராடினரி ட்ராமா. சரி, எங்களை நீங்கள் என்ட்ரி பண்ணுறது இருக்கட்டும், இப்போ நீங்கள் ரைட்டராக கலந்தரைக்கி இருக்கீங்களே, எப்படி என்ன அதை பற்றி இப்போ பேசுகிறோமா? ஃபுல்லாக பேச வேண்டாம், ஒரு கிளிம்ஸ் கொடுங்க. எனக்கு எப்போவுமே எழுத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த வீடியோவில் வந்தது வந்து அந்த மீடியா மாறினதுனால தான். பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ ரைட்டர். மிலிந்தோட காதல் டு கல்யாணம்னு ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடி எழுதினேன். ஸோ அது வந்து இந்த மிர்ச்சி மூவிஸ் தயாரித்த படம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட், தமிழ்நாட்டில் ஒரு கார்ப்பரேட் செட்டப் வந்து அமைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மெத்தடுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சினிமா நடத்துகிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருந்தது. அவங்க ரிலீஸ் பண்ண முதல் படம் வந்து இந்த பிருத்விராஜ் நடித்த வெள்ளித்திரை. ஞாபகம் இருக்கு அந்த படம்? அது நல்லா போகலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இது ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே மூடி போட்டு டப்பால் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 அட்டம்ப்ட்ஸ் நடந்தது. பட் இப்போ வந்து இந்த கதை கொஞ்சம் கிட்டத்தட்ட சூர்யா வந்து நடிகனாகிறதுக்கு டைரக்டர் ஆகி அப்புறம் வந்து நடிகனான மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்காக இருந்துட்டு உள்ளே இருக்க ரைட்டரை வெளியே கொண்டு வரீங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து டைரக்டர்ஸ் ஆகிருக்காங்க. ஃப்ரான்சுவா ட்ரூஃபோ அவங்கெல்லாம் வந்து எழுதி தான் ஆமாம் நிறைய டைரக்டர்ஸ் ஆகிருக்காங்க. பட் ரைட்டராக வந்து கொஞ்சம் பேர் ஆயிருக்காங்க. எனக்கு எப்பவுமே ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஒரு கதை சொல்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி டர்ன்ஸ் அவுட். ரியலி ஐ விஷ் யூ கிரேட் சக்ஸஸ் இன் யுவர் நியூ வெஞ்சர். தேங்க் யூ, தட்ஸ் வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ. இந்த டாபிக் கொண்டு வந்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு தன்னுடைய இன்னர் இன்ஸ்டிங்க்டை வந்து ஒரு சரியான முறையில் பயன்படுத்தணும்னு போராடி அந்த ஜேர்னியை பிடிக்கிறதுக்கு போராடி ஒரு இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட இன்னர் இன்ஸ்டிங்க்டை வந்து சரியான இடத்துல டச் பண்ணி நீங்கள் இறங்குறீங்க. ஐ விஷ் யூ ஆல் த கிரேட் சக்ஸஸ் அண்ட் பிளெஸிங் ஃப்ரம் காட் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொன்ன வேர்ட் ஆக்சுவலி இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் அந்த இன்ஸ்டிங்க்ட்டுங்கிற வேர்டில் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். பிகாஸ் அதை வந்து
இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீ வந்து எவ்வளோ படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்க, ஸோ நாளைக்கு வந்து உன் படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னா நான் சொல்லட்டும், பட் எனக்கு வந்து ஒரு கதை சொல்லணும்னு இருக்கு. அது வந்து நான் பாராட்டினா அடுத்து இன்னும் அதை விட சிறப்பாக பண்ணுங்க. தப்பு சொன்னால் ஓகே, அதை எடுத்துக்கிட்டு இன்னும் சிறப்பாக பண்ணுங்க, அவ்வளோதானே. இதில் என்ன ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலாவுக்கும் நம்ம அவதார் ஜேம்ஸ் கேமரானுக்கே அதான் நிலைமைங்கும் போது நம்மளாம் என்ன பார்த்துருவோம். ஆமாம், அதனால் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். சி, பீயிங் அ கிரிட்டிக், it's you have all the rights to criticize everything. Being a creator, you have all the rights to take the criticism in a very positive way. That's it. அவ்வளோதான். ஸோ இப்போ காஃபி குடிக்கிறத பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் வருது, எஸ்ஜே சூர்யாவுக்கு எப்படி இந்த மாதிரி நான் ஸ்டாப் எனர்ஜி? காஃபினால எல்லாம் வருது இல்லை, நீங்கள் இப்போ ஒரு 8 இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்களா? ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, இது பண்ணுறீங்க, அப்புறம் நாளைக்கு எங்கேயோ வேற எங்கேயோ போகிறீங்க, அப்புறம் அதுக்கப்புறம் தெலுங்கு படம் பண்ணுறீங்க, சரிபோதா சனிவாரம். நாளைக்கு நான் சண்டிகர் போகிறேன் இவர் விக்னேஸ்வரன் சார் படத்துக்கு. ஓகே. அப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து 26th ராயன் ரிலீஸுக்கு இங்கே வருவேன். வந்துட்டு 27th நைட்டு திருப்பி ஹைதராபாத் போயிடுவேன். சரிபோதா சனிவாரம். அது முடிச்சு அப்படியே கேம் சேஞ்சர் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படியே பேரலாக சரிபோதா சனிவாரம் டப்பிங். அதை முடிச்சு 2000 அதான் சரி ஆகஸ்ட் 15th அப்புறம் இது வந்துடும், நம்ம இவர் நம்ம வீரதீர சூரா விக்ரம் படம். ஆமாம், 26th நான் வரேன்ல, ராயன் ரிலீஸ் மார்னிங்கு, மத்தியானம் வந்து சர்தார் 2 ப்ரொமோ ஷூட்டு. ஸோ அப்படியே அடிச்சு போகுது வண்டி. சரி, நதியில் கலந்துட்டோம், ஓடிடுவோம்டா. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போ பிரேக் எடுக்க போகிறீங்க உங்கள் படம் பண்ணுறதுக்கு? சார், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் ஏன் வந்து அந்த கில்லரை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஒன்றுமே கிடையாது சார். ரங்கீலான்னு ஒரு படம் ஊர்மிளா இல்லாமல் எடுக்க முடியாது. அதில் அமீர் கான் இருக்கலாம், ராம்கோபால் வர்மா இருக்கலாம், எவ்வளோ நாள் இருக்கலாம், ஓகேயா. ஊர்மிளா இல்லாமல் ரங்கீலா எடுக்க முடியாது. அந்த மாதிரி இது கஜோல் இல்லாமல் தில்வாலே எடுக்க முடியாது. அதே ஆதித்யா சோப்ரா இருக்கட்டும், அதே ஷாருக் கான் இருக்கட்டும், இட்ஸ் அ பிளஸ்ட் ஒன். அங்கே கஜோல் இல்லாமல் தில்வாலே எடுக்க நாட் பாசிபிள். அதே மாதிரி இந்த பொண்ணு இல்லாமல் இந்த கில்லர் நாட் பாசிபிள். அந்த ஹி ஷுட் பி அ எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் அண்ட் ஷுட் பி வெரி யங் அண்ட் வெரி எனர்ஜெட்டிக். ரைட். அந்த பொண்ணு மேலே நிறையா கதையில் தேவைப்படுது. அப்போது அந்த மாதிரி ஒரு ஆக்டரு, அப்போது டாப் லிஸ்ட்டில் ஆக்டருக்கு வந்து இப்போ அவங்கள இழுத்து பிடிச்சி நம்ம டேட்டோட மேட்ச் பண்ணி கொண்டு வரதுன்றதும் இருக்க சினாரியோ வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது நம்ம ஸ்டார் ஆக்டராக ஆகாத ஸ்டாராக ஃப்யூச்சரில் இருக்க போகிற ஸ்டார் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்போ நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். பட் பிடிச்சிருக்கேன், ஒரு 2-3 பேரை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒருத்தங்களை லாக் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபேண்டாஸ்டிக். அதுக்கு தான் வெயிட்டிங். ஆக்சுவலி நான் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இட் இஸ் நாட் தட் ஐ கான்ட் ஸ்டாப் மை கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது கிடையாது. நான் ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் ஆகிட போகுது. இல்லை, பட் அதே தான். ஸோ வெரி ஹாப்பி டு ஹியர் அபவுட் கில்லர். பட் அதை விட இந்த ஐ கான்ட் வெயிட் டு சி ராயன். பிகாஸ் இப்போ என்னென்னா நல்ல வேலை, இப்போ என்ன நான் ராயன் ப்ரொமோஷனுக்காக வந்தேன். இப்போ வரும்போது நான் கூட நம்ம ஸ்ரேயா சார்கிட்ட சொன்னேன், சார் ராயன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து படத்தை கம்ப்ளீட்டாக அவன் என்ன படம்ன்றதை கம்ப்ளீட்டாக மைண்டில் ஆடியன்ஸ் வாங்கிட்டாங்க. படத்தை குடுறா நான் பார்க்குறேன்னு ரெடியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ப்ரொமோஷனுக்கு பேசவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் இப்போ வந்து என்ன பேச போகிறேன், எப்போ கோழி குழம்பு வச்சுருக்கோம், மீன் குழம்பு வச்சுருக்கோம், ரைஸ் வச்சுருக்கோம், வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறேன். டேய் சாப்பிட நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறேன், நீ வச்சிருக்க என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். போர்டில் இருக்காங்க ஆடியன்ஸு. இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் திஸ் ரீசன்ட் டேஸ். அப்படி இருக்க போது ராயனோட ஓப்பனிங். ஏன்னா அந்த ட்ரெய்லர் அவ்வளோ ரீச் ஆகிடுச்சு. ரைட். சரியான ரீச் ட்ரெய்லர். ஸோ அப்படி இருக்க போது அதோடைய ஓப்பனிங். ஸோ இதில் வந்து நீங்கள் நான் போய் திருப்பி வந்து வாங்கன்னு கூப்பிடுறது வந்து கொஞ்சம்
வரேன்னு சொல்லணும்னு இரிட்டேஷன் கொடுக்கும் சார் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ரேயா சார்கிட்ட சொன்னேன். சார் இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு நம்ம சொல்லலாம் சார் அப்படின்னாரு. வாங்க படத்துக்கு வாங்க. ஸோ ஃபார்மாலிட்டிக்காக தான் இந்த இன்டர்வியூ. இதில் வந்து நான் உங்களோட சேர்ந்து பேசும்போது எப்பொழுதுமே நீங்கள் என்னை வந்து குத்தி ஒரு ட்ரிப்பில் தூக்கிட்டு போயிடுவீங்க, நீங்கள் ஒரு இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவீங்க. அந்த மாதிரி எப்பொழுதுமே கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் த டாபிக் போனாலும். ஸோ வி ஆர் ஹியர் ஃபார் ராயன் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. As I told audience already eagerly waiting to see the film. ஸோ இருந்தாலும் முறைக்காக சொல்லிக்கிறேன், ஜூலை 26 ராயன் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பரத் ராஜரங்கன் சாரோட சேர்ந்து கலாட்டா நேயர்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand. Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.